பலருக்கு வந்து ரொம்ப அதாவது ஜிம்முக்கு போனால் உடம்பு உறுதியாகிடும், ஜிம்மில் போய் உடற்பயிற்சி பண்ணாக்கா ஒர்க் அவுட் பண்ணாக்கா உடம்பு உறுதியாகிடும் அப்படின்னு நினச்சி போகிறாங்க. ஆனால் எவ்வளோ தான் சிலர் ரொம்ப நாள் உடற்பயிற்சி செய்வாங்க, ஆனால் அவங்க உடம்பு உறுதியாகவே ஆகாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உடல் உறுதி அடைய வேண்டுமென்றால் உடலில் நரம்பு தளர்ச்சி இல்லாமல் இருக்க வேண்டும். நரம்பு மண்டலம் நல்லா இருக்கணும். நரம்பு மண்டலம் பலமாக இருந்தால் உடற்பயிற்சி செய்ய செய்ய உடம்பு உறுதியாகிட்டே போகும். உடல் உழைப்பில் ஈடுபட 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 உடல் உறுதியாகிட்டே போகும். அதை வந்து நம்ம பார்க்கலாம், நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அதனால் வந்து உடற்பயிற்சி பண்ணிட்டாலே உடல் உறுதி அடைஞ்சிடாது. அதனால் உடல் உழைப்பில் ஈடுபட்டு விட்டாலே உடல் உறுதி. நல்லா நரம்பு மண்டலம் சிறப்பாக இருக்கணும். நரம்பு மண்டலத்தில் எந்த கோளாறும் இருக்கக்கூடாது. நரம்பு மண்டலம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாக்கா உடற்பயிற்சி செய்ய நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா உடனே உடம்பு உறுதியடைவதை நீங்களே பார்க்கலாம். அதுவே உங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். உடற்பயிற்சி செய்வதால் நமக்கு உடம்பு உறுதியடைந்து கொண்டு வருகிறதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். அதனால் உடற்பயிற்சி செய்வதற்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும் உங்களுக்கு. உடல் உழைப்பில் ஏற்பட்டால் உடம்பு உறுதியடைவதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து உடற்பயிற்சி செய்வதற்கு உங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். அதனால் வந்து முதல்ல வந்து உடற்பயிற்சி செய்து உடலை உறுதியடைய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா நீங்கள்? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னாக்கா, முதல் படியாக வந்து நரம்பு மண்டலத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கோங்கம்மா. நரம்பு தளர்ச்சி இது போன்ற எது பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருந்தாக்கா நீங்கள் வந்து ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உடற்பயிற்சி செய்ய செய்ய உடல் உறுதியடைந்து கொண்டே வரும். நரம்பு மண்டலத்தில் கோளாறு இருக்குது, நரம்பு தளர்ச்சி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் எவ்வளோ தான் உடற்பயிற்சி செஞ்சாலும் உடம்பு வந்து உறுதி அடையவே அடையாது. அதனால் நரம்பு மண்டலத்தில் கோளாறு இருக்குது, நரம்பு தளர்ச்சி இருக்குன்னா எவ்வளோ தான் உடல் உழைத்தாலும் சரி, உடற்பயிற்சி செய்தாலும் சரி உடம்பு உறுதி அடையாது. அதனால் உடல் உழைப்பு மீதே அவர்களுக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடும். நரம்பு மண்டலத்தில் வந்து குறைபாடு இருக்குது, நோய் இருக்குது, நரம்பு தளர்ச்சி இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு உடல் உழைப்பின் மீதே ஆர்வம் இல்லாமல் போய்விடும். உடற்பயிற்சி செய்வதிலும் அவர்களுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடும். எப்போது சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்க. அதனால் வந்து முதல்ல வந்து அவர் செய்ய வேண்டியது என்னென்னாக்கா, நரம்பு மண்டலத்தில் எந்த கோளாறும் இல்லாமல் பார்த்துக்க. நரம்பு மண்டலத்தில் கோளாறுகளை ஏற்படுத்துகிற எந்த செயல்களையும் செய்யக்கூடாது. வன்முறை உணர்ச்சிகளை தவிர்க்க வேண்டும். ஏன்னா நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நரம்புகள் தளர்ந்து போவதற்கு என்ன காரணம் அப்படின்னா வன்முறை உணர்ச்சிகள் தான் காரணம், குற்ற உணர்ச்சிகள் தான் காரணம். ஏன்னா குற்ற உணர்ச்சி என்பது ரொம்ப வன்மையானது. அதை வந்து தாங்கிக்கிற சக்தி மனித நரம்புகளுக்கு கிடையாது. மனித உயிர்கள் வந்து ரொம்ப மென்மையானவர்கள். அவர்களால் வந்து குற்ற உணர்ச்சிகளை, வன்முறை உணர்ச்சிகளை தாங்கிக்க முடியாது. அதனால் வன்முறை உணர்ச்சிகளை தருகிற வேலைகளை செய்யக்கூடாது. குற்ற உணர்ச்சிகளை ஏற்படுத்துகிற வேலைகளை செய்யக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னு வைங்களேன், ஒரு பயம் வரும். ஏன்னா கடன் வாங்கினவன் நம்ம என்ன பண்ணுவானோ, அடித்தாலும் அடிச்சு விடுவான், அல்லது திட்டுவான், அவமானப்படுத்துவான். அப்போ ஒரு பயம் வருதில்ல. அப்போ நம்ம நேர்மையாக இருக்கணும், பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். இப்போ மற்றவங்கள ஏமாத்துறோம், திருடுறோம் அப்படின்னா மாட்டிக்கிட்டால் ரொம்ப பெரிய பிரச்சனையாகிடும், அவமானமாகிடும். அப்புறம் வந்து அந்த அசிங்கத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கே பல வருஷம் ஆகும், அப்புறம் வராமல் கூட போவோம். அது மாதிரி குற்ற உணர்ச்சிகள், அந்த அவமான உணர்ச்சி, இதெல்லாம் தாங்கிக்கிற அந்த சக்தி நமது மனித நரம்புகளுக்கு கிடையாது. அப்போ நம்ம நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்துட்டால் நமக்கு அது போன்ற ஒரு உணர்வுகள்லாம் நமக்கு ஏற்படாது. அவமான உணர்வு ஏற்படாது, ஒரு பயம் ஏற்படாது, வன்முறை பயம் ஏற்படாது. இப்போ ஒரு திருட போகிறோம் அப்படின்னா இப்போ அந்த திருடனுக்கு ஒரு பயம் இருக்கும். போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சிருவாங்களோ, பயங்கரமாக அடிப்பாங்க, இல்லை பொதுமக்கள் பிடிச்சா பயங்கரமாக அடிப்பாங்க, ஒரு வன்முறை பயம். அந்த பயம் ஏற்படக்கூடாது. அந்த மாதிரியான பயம் வந்து நம்ம நரம்பு மண்டலத்துக்கு ஏற்புடையதாக இருக்காது. நம்மளுடைய நரம்பு மண்டலத்தில் அந்த பயத்தை தாங்கிக்கிற சக்தி கிடையாது. அதனால் வந்து அதுக்காக தான் மனித உயிர்கள் ஏன் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா, அப்போ தான் வந்து மனித உணர்வுகள் மென்மையாக இருக்கும். நீங்கள் வந்து நேர்மையாக இல்லை அப்படின்னா பயம் வந்துடும், வன்முறை பயம் வந்துடும். நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, நேர்மை இல்லாமல் இருக்கீங்க, பண விஷயத்தில் நேர்மை இல்லாமல் இருக்கீங்க, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் பிறரை ஏமாற்றுகிறீர்கள், திருடுகிறீர்கள், கொள்ளையடிக்கிறீர்கள், ஊழல் செய்கிறீர்கள், லஞ்சம் வாங்குகிறீர்கள், இது போன்ற செயல்களை செய்தால் எப்போ பார்த்தாலும் ஒரு மரண பயம் வரும். ஒரு மரண பயம் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வன்முறை பயம், எங்கே போலீஸ் பிடிச்சிருவாங்களோ, சிறையில் போட்டுருவாங்களோ, குடும்பம் வந்து நடுத்தருவில் நிற்குமோ, அல்லது 4 பேர் காரி துப்புவாங்க, அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரியான உணர்வு எப்போதுமே அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நிம்மதியாக தூங்க முடியாது, ஒரு கோழையாக மாறிவிடுவார்கள். அதனால் வந்து இந்த மாதிரியான உணர்ச்சிகள் இருக்குல்ல, இந்த பயம், கோழைத்தனம்,
அது அவமான உணர்ச்சி, அவமானத்தை பற்றிய பயம், இதெல்லாம் வந்து இந்த நரம்பு மண்டலத்தால் நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்திவிடும். நமது மனித நரம்புகளால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் நம்ம வந்து மனித நரம்புகள் வந்து மென்மையான உணர்ச்சிகளை தான் எளிதாக ஏற்றுக்கொள்ளும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நேர்மையாக இருந்துவிட்டால் நமக்கு அந்த பயமே தேவையில்லை. நம்ம யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம். ஒரு மென்மையானவர்களாகவே நம்ம வாழ்ந்து விட்டு போய்விடலாம். அதனால் நரம்பு மண்டலத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால், நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுருந்தால் தான் உடம்பு உறுதியடையும், உடல் உழைப்பில் ஆர்வம் ஏற்படும், இல்லைனா சோம்பேறித்தனம் தான் ஏற்படும். அப்போ நரம்பு மண்டலம் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னா, புகைப்பிடிப்பதால் பாதிக்கப்படும், மது அருந்துவதால் பாதிக்கப்படும். அப்புறம் வந்து நேர்மையற்ற வாழ்க்கை முறை, பண விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக இல்லைன்னா அதன் மூலம் ஏற்படுகிற ஒரு பயம், ஒரு வன்முறை பயம், அந்த பயம், அவமானத்தை பற்றிய பயம், அவமான உணர்ச்சி, இதனாலெல்லாம் அந்த மனித நரம்புகள் ரொம்பவும் பாதிக்கப்படும். அதனால் நரம்பு தளர்ச்சி ஏற்படும். அதனால் வந்து நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தால் நம்ம மென்மையாக வாழலாம், நமக்கு பயமே தேவையில்லை. நமது மனித நரம்புகள் மென்மையானவை. அப்போ மென்மையான உணர்ச்சிகள் தான் நமக்கு ஏற்படும் நேர்மையாக இருந்தால். அதனால தான் நேர்மையாக இருக்கணுங்கிறது. நேர்மையாக இருந்தாக்கா நரம்பு மண்டலம் பாதிக்கப்படாது, நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப உறுதியாக இருக்கும், உறுதியடைந்து கொண்டே போகும். நேர்மையற்ற வழிகளில் வாழத் தொடங்கினால் நரம்பு மண்டலம் ரொம்ப பாதிக்கப்படும், நோய்கள் வந்துவிடும். நோய்கள் வருவதற்கு காரணமே இந்த பண விஷயத்தில் எப்படி நேர்மையாக நடந்துக்கிறது அப்படின்னு தெரியாத அறியாமை தான் காரணம். அது மாதிரி குற்ற உணர்ச்சிகள் ஏற்படுகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து நம்ம இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பேக்கரி உணவுகள், பேக்கரி, ஸ்வீட்டு, பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும். ஏன்னா இந்த உணவுகள்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக நோய் வரும், உடம்புக்கு உண்டாயிடும். அப்போ நமக்கு இதை சாப்பிட்டாலே நமக்கு ஒரு பயத்தோடு தான் சாப்பிட்டுட்டே இருப்போம். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, சாம்பார் சாதம், தயிர் சாதம், பழைய சாதம், பிரியாணி எல்லாம் சாப்பிடும்போது ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பயந்து தான் சாப்பிடுவோம். அதனால் வந்து இந்த மாதிரியான உணவுகள் வந்து ஒரு பயத்தை தரக்கூடியது, ஒரு மரண பயத்தை தரக்கூடியது. ஏன்னா நோய் வரும், நோய் வந்ததுக்கப்புறம் என்ன வரும், மரணம் தான் வரும். அப்போ மரண பயத்தை தான் இந்த உணவுகள் தரக்கூடியது, மரண பயத்தை தரக்கூடியது, மரண பயத்தை காட்டும். இந்த உணவுகளை சாப்பிடும்போதெல்லாம் சாப்பிடுகிறவர்களுக்கு மரண பயம் ஏற்படும். இல்லை அப்படிலாம் இல்லையா, நான் கூட தான் டெய்லி இட்லி, பூரி, பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், வத்த குழம்பு, பிரியாணிலாம் சாப்பிடுவேன், ஏன்னா மரண பயமே ஏற்படுவதில்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு தெரில, உங்களுக்கு ஏற்படுகிற உணர்ச்சி உங்களுக்கே தெரில. அந்தளவுக்கு உங்கள் உணர்ச்சிகளிலிருந்து நீங்கள் அந்நியமாக இருக்கிறீர்கள் என்று பொருள். இப்போ அதாவது ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறாங்களா, அவங்கக்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். உடம்பு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறவங்க, அல்லது உடலை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறவங்க, உறுதியாக வைத்து கொள்கிறவர்கள், நல்ல உடற்பயிற்சி செய்து உடம்பை உறுதியாக வச்சுக்கிறவங்ககிட்ட போய் கேளுங்க. ஒரு பிரியாணி அவங்ககிட்ட வந்து நீங்கள் ஒரு பிரியாணி சாப்பிடுங்கன்னு கொடுத்தாக்கா அவங்க வாங்கி சாப்பிட மாட்டாங்க. பிரியாணியில் வத்த குழம்பு, பிரியாணி அல்லது இட்லி, பூரி, பொங்கல், தோசை எல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க பயப்படுவாங்க. அதை சாப்பிட்டாக்கா என்ன ஆகும், இந்த மாதிரி உடலை உறுதியாகவும் அழகாகவும் வைத்து கொள்கிறார்கள்ல, வச்சுக்கிறாங்களா, அது மாதிரியான ஆட்கள்கிட்ட போய் தினமும் உணவில் கட்டுப்பாடு, அப்புறம் உடலை உறுதியாக வைத்துக் கொள்வார்கள், உடற்பயிற்சி செய்கிறவர்கள், அவர்கள்ட்ட போய் நீங்கள் வந்து இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் நல்லா சாப்பிடுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் சாப்பிட்டாக்கா உடம்பு உறுதியை இழந்துவிடும், அழகை இழந்துவிடும், நோய் வந்துவிடும், என்னால் உடற்பயிற்சி செய்ய முடியாது, உடற்பயிற்சி செய்கிற நம்பிக்கையே எனக்கு போய்விடும், அதை சாப்பிட்டா எனக்கு குற்ற உணர்ச்சி தான் வரும், பயம்தான் வரும், அதனால் தயவுசெய்து நான் அதை சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள். அதனால் உங்களுக்கு அப்படி ஒரு உணர்ச்சி ஏற்படவில்லை என்றால் உங்களிடம் ஏற்படுகிறது, ஆனால் அதை தெரிந்து கொள்கிற அறிவு உங்களுக்கு இல்லை, அந்த அளவுக்கு அறியாமல் இருக்கீங்க. உங்கள் உடலில் ஏற்படுகிற உணர்ச்சிகளையே உங்களால் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் உங்கள் உடல் உணர்வுகளிலிருந்து மிகவும் தொலைவாக இருக்கிறீர்கள். உங்கள் உடல் உணர்வுகளை நெருங்கி நீங்கள் போய் பார்க்கணும், அதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். அதனால் வந்து உடலுக்கு நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்டால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும், நரம்பு தளர்ச்சி ஏற்படும், நோய்கள் ஏற்படும். நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா உடல் உழைப்பு மீது நமக்கு நம்பிக்கை இருக்காது, சோம்பேறித்தனம் வரும். நீங்கள் உடற்பயிற்சி எவ்வளோ தான் செஞ்சாலும் நரம்பு தளர்ச்சி உடையவர்கள், நரம்பு மண்டலம் பாதிப்படைந்தவர்கள் எவ்வளோ தான் உடற்பயிற்சி செஞ்சாலும் சரி, உடல் உழைப்பில் ஈடுபட்டாலும் சரி, அவங்க உடம்பு உறுதி அடையாது. அதனால் நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஆபாச படம் பார்க்குறது, சுய இன்பம் பண்ணுறது, இதெல்லாம் நரம்பு தளர்ச்சியை ஏற்படுத்தும், நரம்பு மண்டலம் பாதிக்கும். அதனால் உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள விரும்புகிறவர்கள், கடுமையாக உடற்பயிற்சி செய்கிறவர்கள், இவர்கள் இந்த மாதிரியான வேலைகளையும் செய்யக்கூடாது. ஆபாச படம் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி சுய இன்ப வேலைகளில் ஈடுபடக்கூடாது.
அந்த மாதிரியான விஷயங்கள் அது அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்தும். அப்போ உடற்பயிற்சி செய்யும்போது அவர்கள் உடல் உறுதியை அடையாது. அதனால் வந்து நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக முதல்ல உடலை உறுதியாக ஆக்குறவர்கள் அவர்களுக்கு நரம்பு மண்டலமும் ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த உடற்பயிற்சி செய்தால் உடல் உறுதி அடையும்.